கார்த்திகை பிறந்தாச்சு. சபரிமலையில் இருக்கும் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா? 1998 நடந்து 2019 காட்டு தீயா மாறிய சம்பவம் இப்போ அதோட கேஸோட வீரியத்தன்மை அதிகமாயிருக்கு. ஹைகோர்ட் சோளமோட்டோ வழக்கை எடுத்திருக்காங்க. எஸ்ஐடி போட்டு விசாரணை கடுமையாயிருக்கு. என்ன நடந்துச்சு சபரிமலையில், அந்த சர்ச்சை என்ன பார்க்கலாம். 1998 முன்னாடி வரைக்கும் ஐயப்பன் கோயில் ஒரு நார்மலான கோயில தான் இருக்கு. ஆன்மீகத்தை மேல அதிக ஈடுபாடு நம்பிக்கையும் கொண்ட விஜய் மல்லையா நிர்வாகம் என்ன பண்றாங்க அப்படின்னா, சபரிமலைக்கு தங்க முலாம் காப்பர் மூலியமா, அதாவதுன்னா ஐயப்பனை தரிசனம் பண்ணதுக்கு முன்னாடி வலது இடது ரெண்டு பக்கமும் துவார பாலகர்னு சொல்லி ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை வரைக்கும் எல்லாத்தையுமே கோல்டு மூலியமா, கோல்டு காப்பர் மூலியமா அதை வடிவமைக்கிறதுக்காக அன்பளிப்புன்னு வழங்குறாரு. எத்தனை கிலோல வாங்கினாருன்னா 4.28 கிலோல வழங்குறாரு. அந்த 4.28 கிலோல வழக்கம் போல சபரிமலை தங்கத்தால ஜொலிச்சது. ஆனா அந்த ஜொலிப்பு 2019 மிக முக்கியமான சர்ச்சை ஏற்படுத்துறது. என்ன நடந்துச்சு 2019 ஒரு கோவில்ல அந்த கோவில்ல ஏதாவது ஒரு பொருள் சேதமடைஞ்சதோ இல்ல அதை சரி பண்ணனாவோ முடிஞ்ச அளவுக்கு அதை கோவில்ல சரி பண்ணணும். இல்ல அப்படின்னா அந்த கோவில்ல இருந்து அதை வெளியில எடுத்துட்டு போய் சரி பண்ற மாதிரி இருந்தா அதை என்ன பண்ணணும், கோவில் தேவஸ்தானம், சபரிமலை தேவஸ்தானப்படி அது என்ன பண்ணணும் அப்படின்னா கோர்ட்ல பெர்மிஷன் வாங்கணும். இதை இந்த இடத்துல இருந்து நாங்க எடுத்துட்டு போறோம் அப்படின்னு ஒரு பெர்மிஷன் வாங்கணும். அந்த பெர்மிஷன் வாங்கி அதை எடுத்துட்டு போகும்போது அதோட விடை என்ன, அதோட கிலோ என்ன, எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை ஒப்படைச்சு எடுத்துட்டு போகணும். ஆனா 2010 எடுத்துட்டு போகும்போது எந்த விதமான எதுவுமே இல்லாம எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா எடுத்துட்டு போகும்போது அது 42.8 கிலோவா இருந்தது. மொத்தம் ஆகஸ்ட் மாசம் எடுத்துட்டு போறாங்க. டிசம்பர் மாசம் 39 நாளைக்கு அப்புறம் திரும்ப சபரிமலைக்கு வருது. சபரிமலைக்கு வரும்போது அதோட இடை என்ன அப்படின்னு 38.25 கிலோவா தான் வருது. அந்த 4.5 கிலோ எங்க? இதுதான் அந்த சர்ச்சைக்கு முக்கியமான ஒரு வழக்கா இருக்கு. அது மட்டும் இல்லாம 39 நாள் அந்த துவாரபாலகர்களோட சிலை எங்க போச்சுன்னா அது வேற எங்கேயுமே இல்லை, நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில தான் இருந்துச்சு. சென்னையில இருந்து 39 நாளைக்கு அப்புறம் திரும்ப சபரிமலைக்கு போகும்போது 1998 இருந்த துவாரபாலகர்கள் சிலைக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. அது எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னா, அப்போ உள்ள புகைப்படத்தையும் இப்போ உள்ள புகைப்படத்தையும் கம்பேரிஷன் பண்ண பார்க்கும்போது, ரெண்டாவது அதில் உள்ள இடையும் வெயிட்டையும் கம்பேர் பண்ணும்போது, அப்போ இது ஹைகோர்ட் சோளமோட்டோ வழக்கா இருக்காங்க. ரெண்டாவது எஸ்ஐடிஆர் வழக்கு போட்டு இதை பதிவு பண்றாங்க. நான் சொன்ன மாதிரி சபரிமலையில தொடரும் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்குமா? கார்த்திகை மாதம் திரும்பவும் சூடு பிடித்திருக்கும் இந்த வழக்கு 4.5 கிலோ கோல்டு எங்க?